வணக்கம் நேர்களே. சமீப காலமா தங்கத்தோட விலை அப்படிங்கிறது ஏறுமுகத்துல இருக்கு. இருந்தாலும் மக்களுக்கு தங்கத்தின் மீதான அந்த மோகம் அப்படிங்கிறது குறைஞ்ச பாடு இல்ல. தங்கத்துக்கு எப்பவுமே தனி மவுசு தான். அது ஆபரணமா இருந்தாலும் சரி, சேமிப்பா இருந்தாலும் சரி. இப்படிப்பட்ட தங்கத்தோட வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தங்கம் எப்படி உருவானது? இந்த தங்கத்தை எப்படி வெட்டி எடுக்கிறாங்க? அது எப்படி விற்பனைக்கு வருது? எந்த மாதிரியான தங்கம் எல்லாம் இப்போ மார்க்கெட்ல இருக்கு? அதை எப்படி வாங்கணும் போன்ற பல்வேறு கேள்விகளோட நிகழ்ச்சியை தொடங்கலாம். இது நச்சுன்னு 4 கேள்வி. நாம பார்க்கக்கூடிய நட்சத்திரங்களை இயக்கி கொண்டிருக்கிறது அணுக்கரு பிணைவு, அதாவது நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு. இந்த உலகம் உருவானப்போ ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் அப்படிங்கிற 2 வகை அணுக்கள் உருவாச்சு. அதுல ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்றிணைவதால அதை விட எடை அதிகமான ஹீலியம், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் ஆகிய தனிமங்கள் உற்பத்தியாகுது. ஒரு நட்சத்திரத்தோட மையத்தை இரும்பு அணுக்களால நிரப்பும் போது இரும்போட இறுக்கம் காரணமா நட்சத்திரத்தோட இயக்கமானது நிலை குலைந்து நட்சத்திரம் முழுவதுமா வெடித்து சிதறுது. சூப்பர் நோவா என்று அழைக்கப்படுற இந்த மாபெரும் நட்சத்திர வெடிப்பு ஏற்படும் விளைவின் மீதம்தான் தங்கம் என்ற உலோகம். இந்த தங்கம் அப்படிங்கிற உலோகமானது பூமியில மட்டும் இல்ல, அண்டத்துல இருக்கக்கூடிய பல கிரகங்கள், பால்வெளி அண்டம் என்று சொல்லப்படக்கூடிய மில்கிவே கேலக்சி, அங்கும் இங்கும் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய விண்கற்கள்ல கூட தங்கம் உள்ளிட்ட பிற தனிமங்கள் இருக்கக்கூடும் அப்படின்னு விஞ்ஞானிகள் கணிக்கிறாங்க. தங்கத்துக்கு ஏன் இவ்ளோ மவுசு அப்படின்னு கேட்டா, தங்கத்தோட இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்பு என்பது மகத்தான ஒன்றா இருக்கு. அதாவது தங்கம் இரும்பை போல துருப்பிடிக்காத, வெள்ளியை போல கருக்காத ஒரு உலோகம். தங்கம் உருவானது எப்படி அப்படிங்கறதையும் அதோட பண்புகள் என்ன அப்படிங்கறதையும் பார்த்தோம். அடுத்து தங்கம் பிரித்தெடுப்பதற்கான முறைகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். தங்கத்தை பிரித்தெடுக்கும் முறை அப்படிங்கிறது தாதுவின் வகை, கிடைக்கக்கூடிய தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் தாக்கத்தை பொறுத்து அது மாறுபடும். தங்க சுரங்கம் அப்படிங்கிறது பூமிக்கடியில இருந்து தங்கத்தை வெட்டி எடுக்கக்கூடிய இடத்தை குறிக்கும். தங்கம் பெரும்பாலும் பாறைகளுக்கு இடையில சிறிய ரேகைகளாகவோ அல்லது பெரிய படிவங்களாகவோ இருக்கும். இந்த தங்கம் நிரம்பிய பாறைகளை அகழ்ந்து வெடி வச்சு உடைச்சு அதுக்கப்புறமா ரசாயன மற்றும் மின்சார முறைகளை பயன்படுத்தி தங்கத்தை பிரித்தெடுக்கிறாங்க. தங்க சுரங்கங்கள் 2 முக்கியமான வகைகளா பிரிக்கப்படுது. திறந்தவெளி சுரங்கம், நிலத்தடி சுரங்கம். திறந்தவெளி சுரங்கம்னா பூமியோட மேற்பரப்புல ரொம்பவே பக்கத்துல இருக்கக்கூடிய தங்க படிவங்களை வெட்டி எடுக்க பயன்படுத்தப்படும் முறை. நிலத்தடி சுரங்கம் அப்படின்னா பூமிக்கு அடியில ஆழமா இருக்கக்கூடிய தங்க படிவங்களை வெட்டி எடுக்கக்கூடிய முறை. தங்கம் வெட்டி எடுக்கப்பட்ட பிறகு தங்கம் பிரித்தெடுக்கும் முறை அப்படிங்கிற முறைகள் இருக்கு. அதுல என்னென்ன முறைகள் அப்படிங்கறது பார்ப்போம். முதல்ல சயனைடு முறை. இது தங்கம் பிரித்தெடுக்கிறதுல உலக அளவுல ரொம்பவே பிரபலமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை. ஏறத்தாழ 90% தங்கம் இந்த முறையில தான் பிரித்தெடுக்கப்படுது. முதல்ல தங்கம் இருக்கக்கூடிய தாதுக்கள் நல்லா அரைக்கப்பட்டு தண்ணீர்ல கலந்து ஒரு கரைசலா மாற்றப்படுது. அதுக்கப்புறமா அந்த கரைசல்ல சோடியம் சயனைடு அப்படி இல்லைன்னா பொட்டாசியம் சயனைடு சேர்க்கப்படுது. அந்த சயனைடு தங்கம் மற்றும் ஆக்சிஜனுடன் வினை புரிந்து தண்ணீர்ல கரையக்கூடிய தங்க சயனைடு கலவையா மாறுது. இந்த கலவையில இருந்து தங்கத்தை பிரித்தெடுக்க பொதுவா கார்பன் உறிஞ்சுதல் அல்லது துத்தநாகம் சேர்த்தல் போன்ற முறைகள் பயன்படுத்தப்படுது. இந்த முறை ரொம்பவே பயனுள்ளதா இருந்தாலும் சயனைடு ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு வேதிப்பொருள் அப்படிங்கறதுனால சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான கடுமையான கட்டுப்பாடுகள் அவசியமா இருக்கு. அடுத்ததா புவியீர்ப்பு பிரித்தல். இந்த முறை தங்கம் மற்றும் மற்ற தாதுக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த அடர்த்தி வேறுபாட்டை பயன்படுத்தி பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு முறை. தங்கம் இருக்கக்கூடிய அந்த தாதுக்கள் நசுக்கப்பட்டு அசைவு மேசைகள் அப்படி இல்லைன்னா பிற உபகரணங்கள் வழியா செலுத்தப்படுது. தங்கம் ரொம்பவே கனமான ஒரு உலோகம் அப்படிங்கறதுனால அது கீழே தங்கும். மற்ற இலகுவான அந்த பொருட்கள் எல்லாமே தண்ணீர்ல கழுவப்பட்டு நீக்கப்படுது. இந்த முறை குறிப்பா ஆறுகள் அப்படி இல்லைன்னா மணல் படுக்கைகள்ல இருக்கக்கூடிய தங்க துகள்களை பிரித்தெடுக்க பயன்படுது. இது பழமையான முறைகள்ல ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா பாதரச கலவை. இந்த முறையில பாதரசத்தை பயன்படுத்தி தங்கத்தை பிரித்தெடுக்கலாம். தாதுவோட பாதரசம் சேர்க்கப்படும் போது தங்கம் பாதரசத்தோட வினை புரிந்து ஒரு கலவையை உருவாக்குது. இந்த கலவை சூடாக்கும் போது பாதரசம் ஆவியாயிடும், தூய தங்கம் மட்டும் எஞ்சி இருக்கும். பாதரசம் ரொம்பவே நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு வேதிப்பொருள் அப்படிங்கறதுனால இந்த முறை இப்போ பெரிய அளவுல பயன்படுத்தப்படுறதில்ல. இப்படி பிரித்தெடுக்கப்படக்கூடிய தங்கம் சுரங்கங்கள்ல இருந்து பிரித்தெடுக்கப்பட்டு அதுக்கப்புறமா அது சுத்திகரிக்கப்பட்ட பிறகு பல வழிகள்ல விற்பனைக்கு வருது. தங்கம் வர்த்தக சந்தைகள், அதாவது சுத்திகரிக்கப்பட்ட தங்க கட்டிகள் மற்றும் நாணயங்கள் சர்வதேச தங்கம் வர்த்தக சந்தைகள்ல வர்த்தகம் செய்யப்படுது. இங்கதான் தங்கத்தோட விலை நிர்ணயம் செய்யப்படுது.
அடுத்ததா நகை தயாரிப்பு. தங்கம் வர்த்தக சந்தைகள்ல இருந்து தங்கம் வாங்கி அதை உருக்கி செம்பு போன்ற மற்ற உலோகங்களோட சேர்த்து நகைகளா வடிவமைக்கிறாங்க. இதுவே நாம கடைகள்ல வாங்கக்கூடிய நகைகளா மாறுது. அடுத்ததா நகை கடைகள். நகை தயாரிப்பாளர்கள் மற்றும் மொத்த வியாபாரிகள் கிட்ட நகைகளை வாங்கி அதை வாடிக்கையாளர்களுக்கு நேரடியா விற்பனை செய்யப்படுது. அப்புறம் ஆன்லைன் வர்த்தகம். ஆன்லைன் தளங்கள் டிஜிட்டல் தங்கம் மற்றும் தங்க பத்திரங்களை வாங்கவும் விற்கவும் உதவுது. இந்த வழிகளை தங்கத்தை வாங்குவதற்கும் முதலீடு செய்வதற்கும் பாதுகாப்பான மற்றும் எளிதான வழிகளா உருவெடுத்திருக்கு. பொதுவா 3 முக்கிய வழிகள்ல தங்கமானது விற்பனைக்கு வருது. ஒன்னு தங்க நகையா, இன்னொன்னு தங்க நாணயங்கள் மற்றும் கட்டிகளா, அதுக்கடுத்தது டிஜிட்டல் தங்கம் மற்றும் தங்க பத்திரங்கள். தங்கத்தை சேமிக்கும் முறை அப்படின்னு பார்த்தா தங்கத்தை பல வழிகள்ல சேமிக்கலாம். இந்த சேமிப்பு முறை அப்படிங்கிறது ஒவ்வொரு முறையும் அதோட பாதுகாப்பு அணுகள் மற்றும் பயனை பொறுத்து மாறுபடுது. உடல் வடிவுல சேமிக்கிறது, அதாவது பிசிக்கல் ஸ்டோரேஜ். தங்க நகைகள் கட்டிகளா, அப்படி இல்லைன்னா நகைகள் வடிவுல வீட்ல அல்லது வங்கி லாக்கர்ல சேமிக்கலாம். சில நிதி நிறுவனங்கள் மற்றும் நகைகள் டிஜிட்டல் முறையில தங்கத்தை சேமிக்கக்கூடிய பல திட்டங்களை கொடுக்கறாங்க. இந்த திட்டத்துல நீங்க வாங்கக்கூடிய தங்கத்துக்கு சமமான தொகைக்கு டிஜிட்டல் கணக்குல தங்கம் சேர்க்கப்படும். அப்புறமா தங்கம் பணமாக்கும் திட்டம். இது இந்திய அரசால அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். இதுல மக்கள் தங்களுடைய வீட்ல இருக்கக்கூடிய உபயோகப்படுத்தப்படாத தங்கத்தை வங்கியில டெபாசிட் பண்ணி அதுக்கு வட்டி பெறலாம். தங்க நகைகள் வாங்கும் போது செய்கூலி மற்றும் சேதாரம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு செலவா இருக்கு. இது ரெண்டுத்தையும் சேர்த்துதான், அதாவது செய்கூலி சேதாரம் ஆகிய ரெண்டுத்தையும் சேர்த்துதான் ஒரு நகையுடைய விலை அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுது. அடுத்ததா தங்க நகை வாங்கும் போது ஹால்மார்க் முத்திரை பற்றி அறிந்திருப்பதும் மிக அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க குறிப்பிட்ட ISI முத்திரை அப்படிங்கிறது ஹால்மார்க்கு வேறுபட்டது. ஹால்மார்க் அப்படிங்கிறது தங்க நகையோட தூய்மையை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரப்பூர்வ முத்திரையா இருக்கு. இந்தியாவுல இந்திய தர நிர்ணய ஆணையம், பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் BIS இந்த முத்திரையை வழங்குது. இந்த முத்திரை இருக்கக்கூடிய நகைகள் அது தயாரிக்கப்பட்ட கேரட் மதிப்பிற்கு ஏற்ப குறிப்பிட்ட தூய்மை தரத்தை கொண்டவை அப்படிங்கறத உறுதிப்படுத்துது. ஹால்மார்க் முத்திரையில 4 முக்கிய அடையாளங்கள் இருக்கும். 1 BIS லோகோ, அடுத்ததா கேரட் மற்றும் தூய்மை. நகையோட கேரட் மதிப்பு உதாரணமா 22 கேரட்டா 24 கேரட்டா அப்படிங்கிறது அதோட தூய்மை. தூய்மை அப்படிங்கிறது 916 அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும். இது ரெண்டுத்தையும் இணைச்சு 22K 916 அப்படின்னு போட்டிருக்கும். இப்படி குறிப்பிடப்பட்ட இந்த 22K 916 அப்படிங்கிறது அந்த நகை 91.6% சுத்தமான தங்கம் கொண்டது அப்படின்னு அர்த்தம். அடுத்ததா ஹால்மார்க்கிங் மையத்தோட அடையாளம். எந்த மையத்துல நகை சோதிக்கப்பட்டு முத்திரையிடப்பட்டது அப்படிங்கறத குறிக்கக்கூடிய ஒரு லோகோ இருக்கும். அப்புறம் ஹால்மார்க் தனித்துவ அடையாளம் HUID அப்படின்னு சொல்லுவாங்க. இது 6 இலக்க எண்கள் மற்றும் எழுத்துக்களோட கலவையில இருக்கும். இது ஒவ்வொரு நகைக்கும் தனித்துவமானது. இதன் மூலமா நகையோட முழு விவரங்களையும் BIS இணையதளம் அப்படி இல்லைன்னா BIS கேர் செயலி மூலமா சரி பார்க்கலாம். இந்தியாவுல தங்க நகைகளுக்கு ஹால்மார்க் முத்திரை கட்டாயம்னு அரசு அறிவிச்சிருக்கு. இது வாடிக்கையாளர்களோட உரிமைகளை பாதுகாக்குது. ISI முத்திரைக்கும் ஹால்மார்க்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா 2 முத்திரைகளுமே BIS ஆல வழங்கப்பட்டாலும் அது வெவ்வேறு பொருட்களுக்கு பயன்படுத்தப்படுது. ஹால்மார்க் அப்படிங்கிறது தங்கம், வெள்ளி போன்ற விலை மதிப்பற்ற உலோகங்களால செய்யப்பட்ட பொருட்களோட தூய்மைக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படுது. ISI முத்திரை அப்படிங்கிறது பொதுவா நாம பயன்படுத்தக்கூடிய மின் சாதனங்கள், எஃகு, சிமெண்ட், பிரஷர் குக்கர் போன்ற பொருட்களோட தரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யதான் இந்த ISI முத்திரையானது பயன்படுத்தப்படுது. இந்தியாவுல பொதுவாவே விற்பனை செய்யப்படக்கூடிய தங்கத்தோட கேரட் அளவுகளை பார்க்கலாம். 24 கேரட், அதாவது 99.9% தூய தங்கம். இந்த தங்கம் ரொம்பவே மென்மையானது அப்படிங்கறதுனால இந்த தங்கத்தை வச்சு நகைகள் செய்ய முடியாது. இது பெரும்பாலுமே தங்க கட்டிகள் அப்படி இல்லைன்னா நாணயங்கள் வடிவில தான் முதலீட்டு நோக்கங்களுக்காக விற்கப்படுது. ஹால்மார்க் முத்திரையில 999 அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும். அடுத்ததா 22 கேரட். இது நகைகள் செய்ய ரொம்பவே பிரபலமான ஒரு கேரட். இதுல 91.6% தூய தங்கம், மீதம் இருக்கக்கூடிய 8.4% செம்பு, வெள்ளி போன்ற பிற உலோகங்கள் கலந்திருக்கும். இந்த உலோகங்கள் தங்கத்துக்கு கடினத்தன்மையையும் உறுதியும் தரதால இந்த தங்கத்தின் மீதான ஹால்மார்க் முத்திரை 916 அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும். அடுத்ததா 18 கேரட். இதுல 75% தூய தங்கம் மற்றும் 25% பிற உலோகங்கள் கலந்திருக்கும். இது 22 கேரட்டை விட அதிக உறுதியானது. குறிப்பா வைரங்கள் மற்றும் பிற ரத்தின கற்கள் பதிக்கப்படும் நகைகளுக்கு
இது பயன்படுத்தப்படுது. ஹால்மார்க் முத்திரையில 750 அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும். அடுத்ததா 14 கேரட் தங்கம். இதுல 58.5% தூய தங்கம் மற்றும் 41.5% பிற உலோகங்கள் கலந்திருக்கும். இது 18 கேரட்டை விடவும் அதிக உறுதியானது. குறைந்த விலையில நகை வாங்க விரும்புபவர்களும் தினசரி அணியக்கூடிய நகைகளுக்கும் இது ஏற்றது அப்படின்னு சொல்றாங்க. ஹால்மார்க் முத்திரையில 585 அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்திய அரசானது 14, 18, 20, 22, 23 மற்றும் 24 கேரட் தங்க நகைகளுக்கு ஹால்மார்க் முத்திரை கட்டாயம் அப்படின்னு அறிவிச்சிருக்கு. இப்போ புதுசா 9 கேரட் தங்கமும் அறிமுகமாகியிருக்கு. தங்கம் விலை எப்படி நிர்ணயிக்கப்படுது? ஏன் விலை உயர்ந்துகிட்டே இருக்கு? கோல்டு ரேட்டை பொறுத்த வரைக்கும் இது முதல்லலாம் ஒரு 40 வருடத்துக்கு முன்னாடி இந்தியாவில் பாம்பேலேருந்து நிர்ணயிக்கப்பட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போது இது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லண்டன், அமெரிக்கா இரு நாடுகளும் சேர்ந்து எல்பிஎம்ஏன்னு சொல்லுவாங்க, லண்டன் புல்லியன் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு இருக்குது. அதில் நிறைய ஒரு 100க்கும் மேற்பட்ட மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் யார் யாரெல்லாம் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சுரங்கம் வச்சுருக்க சுரங்கத்தின் அதிபர்கள், அதில் கான்ட்ராக்ட் பேஸில் எடுத்து அதை ரிஃபைனரி பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்க, அப்புறம் ட்ரேடர்ஸு, இந்த மாதிரி இவங்க எல்லாமே அதில் மெம்பர்ஸாக இருப்பாங்க. இது வர்றப்போ அப்புறம் டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து அங்கே ஒரு ட்ராய் அவுன்ஸு தங்கத்தை வேர்ல்டு வைடாக நிர்ணயிக்க, நம்ம எப்படி 1 கிராம் இல்லை ஒரு சவரன் சொல்கிறோமோ அது மாதிரி அவங்க ட்ராய் அவுன்ஸுன்னு சொல்லுவாங்க. ஒரு ட்ராய் அவுன்ஸு அப்படின்னா 31.1 கிராம். ஒரு ட்ராய் அவுன்ஸு இத்தனை டாலர். இன்றைக்கி சுமார் $3600 போய்கிட்டுருக்கு, அமெரிக்க டாலர். அப்படி போட்டு நிர்ணயிப்பாங்க. அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணுவோம், 31.1 இன்ட்டு டாலர் ரேட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இம்போர்ட் டியூட்டி இங்கே இந்தியாவுக்கு வரும்போது 6% இம்போர்ட் டியூட்டி ப்ளஸ் ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்ந்து தான் கோல்டுடைய ரேட்டு ப்ரைஸ் நிர்ணயம். இது டோட்டலாக வேர்ல்டு வைடு ஒரே ரேட்டு தான், எங்கேயுமே வித்தியாசம் இருக்காது. ஒவ்வொரு நாட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் ஏன் வருதுன்னா, நம்ம இம்போர்ட் டியூட்டி ஒரு 6% போட்டிருப்போம். இப்போது மற்ற நாடுகளில் சிங்கப்பூரில் எடுத்திங்கன்னா இம்போர்ட் டியூட்டி இல்லைன்னு வச்சுக்கங்களேன், அங்கே 6% இல்லாமல் இதோட 6% கம்மியாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். தவிர ஒரு முதல்ல இருந்த மாதிரிலாம் நிறைய வித்தியாசம்லாம் இப்போ வரதில்லை. மிடில் கிளாஸ் மக்களுக்கு தங்கம் வாங்குறது முதலீடு என்பதை தாண்டி அத்தியாவசிய தேவையாகவும் இருக்கு. ஸோ மிடில் கிளாஸ் மக்கள் எப்படி தங்கத்தை சேமிக்கலாம், முதலீட்டை எப்படி இரட்டிப்பாக்கலாம்? அதாவது பொறுத்த வரைக்கும் தங்கம் அப்படின்றது நம்மளுடைய கலாச்சாரத்தில் பண்டைய காலத்திலேருந்து ஊறி போன ஒன்று. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா மிக செல்வந்தர்களும் தனவந்தர்களும் அரசாங்கத்தின் அதாவது மன்னர்களும் இவங்களாம் தான் தங்கம் இருந்தது. அது அந்த உயரிய விருதான எந்த ஒரு இது கொடுக்குறதா இருந்தாலும் பொற்காசுகள், அந்த மன்னர் என்ன பண்ணுவார், பொற்காசுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கவிஞர் பாடி வந்துட்டாருன்னா கொடுப்பாங்க. இந்த மாதிரி பல பட்டயம் எல்லாமே அந்த தங்கத்தினால் ஆன பட்டயங்கள், அரச முத்திரைகள் இந்த மாதிரி இருந்தது. அதெல்லாம் அப்படியே வழியாக வந்து 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 இன்றைக்கி எல்லார் கையிலையும் அந்த தங்கம் தவழ்கிற அளவுக்கு ஒரு கிரேஸ் வந்துடுச்சு. அஃபோர்டபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாத்துக்கிட்டையுமே ஓரளவுக்கு தங்கத்தை வாங்கி சேமித்து வச்சுருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நீங்கள் கேட்ட கேள்வி இரட்டிப்பாக்கிறதுக்கு என்ன வழி? ஒன்றுமே இல்லை. தங்கத்தில் எப்பப்பெல்லாம் நம்மள்கிட்ட பணம் இருக்கோ, அதாவது வருமானத்தில் சேமிப்புன்றது முக்கிய ஒரு பங்கு. அந்த சேமிப்பில் 3/4 பங்கை, எக்ஸாம்பிள் சொன்னால் 1 லட்சம் ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அதில் ஒரு 40,000-50,000 ரூபாய் சேமிக்க முடியும் அப்படின்னு சொன்னால், அந்த 50,000 ரூபாயில் இன்றைக்கி இருக்கிற நிலவரப்படி ஒரு 40,000 ரூபாய் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கு தான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற நிலவரப்படின்னு. நார்மலாக பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே கொஞ்சம் பிரித்து போடணும். டெபாசிட்டில் கொஞ்சம், ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம், கோல்டில் கொஞ்சம், இப்படி போடலாம், ரியல் எஸ்டேட்டில் கொஞ்சம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை மற்ற எல்லா துறைகளையும் விட தங்கம் அதிகமாக ஈல்டு கொடுத்துட்ருக்கு. நிறைய அதுக்கு எப்படி சொல்லணும்னா, 2023-24 பார்த்திங்கன்னா 44%, 24-25 பார்த்திங்கன்னா இன்னும் வருடம் முடியலை, அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இப்போ 45% வந்தாச்சு விலை. அதாவது அதனுடைய ரேட்டு 1ஆம் தேதி ஜனவரி மாதம் 7,150 ரூபா இருந்த தங்கம் இன்றைக்கி 10,360 ரூபாய் ஒரு கிராம்ன்ற இலக்கம் வந்திருக்கு. ஒரு சவரன் 82,880 ரூபாய் அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கு. அதனால் நீங்கள் எப்பப்பெல்லாம் கேஷ் வருதோ, எப்பப்பெல்லாம் உங்களுடைய சேவிங்ஸ் கொஞ்சம் வருதோ,
அதை தங்கத்தில் போடுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ஒரு 4 வருடத்தில் இரட்டிப்பாகிடும். அதனுடைய இப்போ ரூ. 10,000 விக்கிற தங்கம் 9 கேரட்டா இருந்தா 1 கிராம் ரூ. 4,000. நாளைக்கு ஒரு 2, 5 வருஷத்துக்கு கழிச்சு நான் சொன்னேன் இல்லையா, டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, ரூ. 10,000 குடுத்து வாங்கியிருக்காருன்னா, அதனுடைய விலை ரூ. 20,000 வந்து நிக்கும். ரூ. 4,000 குடுத்து வாங்கியிருக்காரு. அது ரூ. 8,000 வந்து நிக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். வேற ஒண்ணும் பெரிய வித்தியாசமோ, பெரிய பெனிஃபிட் இதோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. என்ன ஒண்ணு, அந்த தங்கம் போடணும் அப்படின்னு ஆசைப்படுறப்போ, ஒரு 5 பவுன்ல எடுத்து போடுறோம். 5 பவுன் இன்னைக்கு கணக்குல ரூ. 5,00,000 ஆயிடுச்சு. இதே நம்ம 9 கேரட்ல பண்ணோம்னு வைங்களேன், அதனோட விலை வெறும் அதிகபட்சம் போனா ரூ. 2,00,000. அந்த ரூ. 3,00,000 சேவ் ஆகும். சேவ் ஆகும்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளோதான். ரூ. 2,00,000 அது கையில இருக்கிற சொல்லுவாங்கல்ல, விரலுக்கு தகுந்த வீக்கம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் இதனுடைய விஷயமே தவிர, என்ன 22 கேரட்டா இருந்தா எல்லோ கலர் அப்படியே இருக்கும். ஏன்னா, அதில 91.6% தங்கமும், மீதி இருக்கிறது காப்பரும் இருக்கும். இத பொறுத்தவரைக்கும் 9 கேரட் அப்படின்னு சொன்னா 37.5% தங்கமும், மீதி காப்பரும் இருக்கும். அதனால அது எப்பயுமே ஒரு காப்பர் கலர் தான் ஜாஸ்தி அந்த நகையில தெரியும். ஜிஎஸ்டி மாற்றத்தால தங்கம் விலையில மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இல்ல கிடையாது. ஏன்னா இந்த ஜிஎஸ்டியில பொறுத்தவரைக்கும் அவங்க கோல்டு பக்கம் கை வைக்கவே இல்ல. எ எ ஆல்ரெடி பார்த்தோம்னா மற்ற துறைகள் தான் 5%, 12, 18, 28 அப்படின்னு இருந்துச்சு. கோல்ட பொறுத்தவரைக்கும் 3% தான். ஸ்பெஷல் ரேட்டா 3% தான் இருந்துச்சு. அதனால இந்த முறை ஜிஎஸ்டியில எதுவும் அவங்க திருத்தம் கொண்டு வரல. அதனால தங்கத்தின் விலையில மாறுதல் ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட இதில மாறுதல் எதுவும் இல்ல. பின்வரும் காலங்கள்ல நிதியமைச்சர் கூட அறிக்கை விட்டிருக்காங்க. இப்படியே போனா கிட்டத்தட்ட முதல்லாம் ஜிஎஸ்டி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறப்போ 2லேருந்து 2.25 லட்சம் கோடி ஜிஎஸ்டியால் வருமானம் அப்படின்றதாங்க. அது இப்போ 10 மடங்கு ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 20,000 கோடி வந்து ஜிஎஸ்டினால வருமானம் வந்திருக்கு. இப்படியே போனால் வெறும் 1% மட்டும் எல்லா இதுக்கும் சொல்லியிருக்காங்க ஜிஎஸ்டி. அது சீக்கிரம் கொண்டு வந்தால் நல்லா தான் இருக்கும். தங்கம் விலை ஏறுதுன்னா ஒரே ஒரு காரணத்தை வச்சு மட்டும் ஏறுறது இல்லைங்க. பல்வேறு காரணங்கள் இருக்குது. போரும் ஒரு காரணம். அதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா, போர் பதட்ட நிலை வந்துச்சுன்னா கோல்டு ரேட் உயரும். அப்புறம் வந்து மற்ற துறைகள் ஷேர் மார்க்கெட்டு, அப்புறம் ரியல் எஸ்டேட்டு, ஃபினான்ஸு இதெல்லாம் ஒரு டவுன் ட்ரெண்டில் போச்சுன்னு வைங்களேன், உடனே தங்கத்தினுடைய விலை ஏறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்க டாலருடைய மதிப்பு கொஞ்சம் கூடுச்சு. இப்போது ரூ. 84 இருக்குன்னு வைங்களேன், அது 85, 86, 87 இப்படின்னு ஏறிக்கிட்டே இருந்துச்சுன்னா தங்கத்தினுடைய விலை ஏறும். ஃபெடரல் ரிசர்வ் அதாவது யுஎஸ்ல இருக்க பேங்க் இருக்கு இல்லையா, அந்த பேங்க்கு அந்த ஃபெடரல் பேங்க்குடைய வட்டி விகிதத்தை குறைக்கிறாங்கன்னு வைங்களேன், உடனே தங்கத்தினோட விலை ஏறும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தங்கத்தின் மீது அதாவது பேங்க்கில் இருக்கும் வைப்பு நிதி அதனுடைய வட்டி விகிதத்தை குறைப்பாங்க. ஒரு 1/4%, 1/2%. குறைச்சோன்னே என்ன பண்ணுவாங்க, இந்த பிக் இன்வெஸ்டர்ஸ்லாம் கேஷ்லேருந்து வரக்கூடிய இந்த டெபாசிட்லேருந்து வரக்கூடிய வட்டி வந்து கம்மியாயிட்டே இருக்குது. அதை விட இதில் இவன் கொடுக்குற வட்டி 4%, 5%. இதை விட கோல்டில் போட்டால் வருஷம் ஒன்றுக்கு 40% இப்போது கடந்த 2, 3 வருஷமா இப்படி கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதனால் நம்ம கோல்டில் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கோல்டு பக்கம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறப்போ தங்கத்தினுடைய விலை உயர்ந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் பல்வேறு காரணங்கள். இதற்கு நடுவில் பார்த்திங்கன்னா, இந்த ட்ரம்ப்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபர் வந்தார் பாருங்க, அந்த ஒரு மனிதர் செய்த ஒரு சூழ்ச்சின்னு சொல்லலாம். இல்லை எல்லா நாடுகள் மீதும் இறக்குமதி வரி, சைனாலேருந்து இறக்குமதி செய்ய போகிற பொருட்களுக்கு இறக்குமதி வரி, கனடாலேருந்து வர பொருட்களுக்கு இறக்குமதி வரி, இப்போ கடைசியாக இந்தியாவிலேருந்து வரும் இறக்குமதி பொருட்களுக்கு 50% அப்படின்னு போட்டு வச்சார். இது எல்லாமே ஒரு முக்கியமான காரணம் தங்கத்தினுடைய விலை ஏறுவதற்கு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கப்போ, போர் ஏற்பட்டுச்சுன்னா ஏறுது, போர் நிப்பாட்டியாச்சுன்னா இறங்கணும் அப்படின்றது உங்களுடைய கருத்துக்கு கரெக்டான கேள்வி. ஆனால் அதுக்கு நடுவில் தான் இத்தனை காரணிகள் இருக்கே. இது ஒரு 10% ஏற்றிருக்கு. இந்த போர்னால் ஒரு 10-20% ஏறி இருக்குது. அப்புறம் மற்ற காரணிகள்னால இப்படி ஏறி மேலே போயிடுச்சு. போர் நிப்பாட்டியாச்சுன்னா அந்த 10% தான் குறையும், அவ்வளோதான். மற்றபடி பெருசாகவும் இல்லை. மற்ற காரணிகள் இருக்கனால அது எல்லாமே இம்பேக்ட் பண்ணுறது கோல்டு தான். எந்த ஒரு விஷயங்கள் உலகத்தில் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நடந்தாலும் அதனுடைய பாதிப்பு அப்படின்னு சொன்னால் தங்கத்தின் மீது தான் இருக்குது. அதனால தான் தங்கத்தின் விலை உயர்ந்துக்கிட்டு இருக்குது. இதனால தான் இனி வரும் காலங்கள்லையும் உயரும் அப்படின்றத நான் சொல்கிறேன். கோல்டு ரேட்டை வந்து குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு புது வழி வந்து
என்னுடைய சார்பில் நான் வந்து நிதியமைச்சரை சந்தித்து கூட கொடுத்துருக்கேன். முதல்ல என்ன சொல்கிறாங்க கவர்மெண்ட்டு, கச்சா எண்ணெயும் தங்கத்தையும் இறக்குமதி பண்ணியாச்சு அப்படின்னா, அதுக்கு உண்டான நிகரான அந்நிய செலாவணி டாலரை கைவசம் நிறைய இருக்கிறத நாங்கள் கொடுத்து தான் இம்போர்ட் பண்ணுறோம். அதனால் தங்கத்தை வந்து வாங்குறத குறைக்கணும் அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு கட்டுப்பாடு கொடுத்தாங்க. ஏங்க நீங்கள் வாங்குறத குறைக்கிறீங்க? மக்கள் இஷ்டத்தில் விடுங்க. ஆனால் தங்கத்தை இறக்குமதி பண்ணுறதை நீங்கள் குறைங்க. சுமார் ஒரு வருஷம் ஒன்றுக்கு 750 டன் தங்கத்தை நாம் வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணுறோம். அதை முதல்ல அறவே நிப்பாட்டணும். எப்படி நிப்பாட்டுறது? முதல்ல அரசாங்கம், மத்திய அரசாங்கம் ஒரு முயற்சி பண்ணணும். ஐடிஎஸ், பிடிஎஸ்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. இன்கம் டிக்ளரேஷன் ஸ்கீம். அப்புறம் பிடிஎஸ்ன்னு சொல்லி ஒன்று, வாலண்டரி டிக்ளரேஷன் ஸ்கீம் சொல்லிட்டு, கருப்பு பணத்தெல்லாம் வெள்ளை பணமாக்கலான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஜிடிஎஸ்ன்னு கொண்டு வாங்க. கோல்டு டெபாசிட் ஸ்கீம் சொல்லி கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு விஷயமா இருக்கும். மக்கள்கிட்ட 25,000 டன் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அதை எல்லாத்தையுமே ஈஸியாக டெபாசிட் கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வரலான்னா, சில கட்டுப்பாடுகள் தளர்த்தணும். நீங்கள் வருமான வரியெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் டெபாசிட் பண்ணுங்கள், அதுக்கெல்லாம் வந்து வரி விதிக்க மாட்டேன்னு சொல்லணும். 2வது, இதுக்கு நிகராக டெபாசிட் பணத்துக்கு வட்டி விகிதத்தை கொடுக்கணும். அந்த வட்டி விகிதத்தை இப்போ 2.5% தராங்க. அதை ஒரு 4%, 5% ஆக்கிட்டாங்கன்னு வைங்களேன், மக்கள் இருக்க தங்கத்தை தானாக முன் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. தங்கம் விலை எவ்வளவு உயரும்னு எதிர்பார்க்கலாம்? தங்கத்தினுடைய விலை 82ஐயும் தாண்டிடுச்சு. 82,880 ரூபா இன்றைக்கி ஒரு சவரன். இது வந்து நாங்கள் வந்து கோல்டு குருவாக நான் வந்து என்ன கணிச்சு வச்சுருந்தேன் அப்படின்னா, இந்த வருட முதல்லையே சொல்லியிருந்தோம், ஒரு கிராம் 7,150 ரூபா இருக்குது. இது வந்து இந்த வருட கடைசியில் 10,000 வருவதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு. ஆனால் அது பார்த்திங்கன்னா 8 மாதத்தில் முடிவுலேயே இந்த ரேட்டு எட்டிடுச்சு. ஒரு கிராம் 10,000த்தையும் ஒரு சவரன் 80,000த்தையும். இனி இந்த ரேஸ் இந்த ஸ்பீடில் போய்கிட்டே இருந்ததுனால் வரக்கூடிய டிசம்பர் 31, 2025க்குள்ளேயே ஒரு கிராம் ஒன்று 12,500 ரூபாயும், ஒரு சவரன் ஒன்று 1,00,000 ரூபாயும் வரும். அதுவும் ஈஸியாக வந்துடும் அப்படின்றது ஒரு கணிப்பாக இருக்குது. இது மட்டும் இல்லை, அடுத்த 4 வருடங்களில், இப்போ 2025 நம்ம இருக்கோம், 2029 பார்த்திங்கன்னா ஒரு சவரன் 2,00,000 ரூபாய் அப்படின்ற இலக்கு வந்து ரொம்ப எளிதில் எட்டக்கூடிய லெவலில் தான் இருக்குது. அதனால் கோல்டை பொறுத்த வரைக்கும் தாராளமாக முதலீடு செய்யலாம். மற்ற துறைகள் எதுவுமே இந்த அளவுக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி போகலை. பட் கோல்டு மட்டும்தான் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பல்வேறு காரணங்கள் இருக்குது. அதில் பல்வேறு நாடுகள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் ரேட் இன்னும் உயரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இந்த அரை மணி நேரமாக நம்ம பார்த்த இந்த விஷயத்தை ஒற்றை வரியில் சொல்லணும் அப்படின்னா, 1920ஆம் ஆண்டு ஒரு சவரன் தங்கம் வந்து 21 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இப்போ 2025, அதாவது 82,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. இதுல இருந்தே இந்த தங்கத்துடைய மதிப்பு எப்படி ஏறிக்கிட்டே இருக்கு, இதோடைய மதிப்பு என்ன அப்படிங்கறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உமேரா.